மாப்பிள ஆமா மொரட்டு வீசுங்க. லெக் பீஸை பாருங்க. நல்லா சரியான பீஸா மாட்டிக்கிட்டு உங்களுக்கு. ம் ம் உங்க அவருக்கு சூப்பரா முட்டா. இவங்க சரியான லெக் பீஸ். இப்ப பாருங்க சாப்பிடுறேன். இங்க பாருங்க முட்டை சாப்பிட போறோம் 2 பேரும் ஒரே டைம்ல. வில்லேஜ் கரிசோர் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டில் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நமது வில்லேஜ் கரிசோர் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம். இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சில் என்ன சாப்பிட போறோம்னா ஆளுக்கு 2 பிளேட்டு சிக்கன் பிரியாணிங்க. நியூ இயர் ஸ்பெஷலாக மாப்பிள்ளையே ப்ரிப்பேர் பண்ணது. அதை தான் இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சை சாப்பிட போகிறோம். அதில் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் பீஸ்லாம் சூப்பர் பீஸாக இருக்குது. அதோட கூடவே 3 முட்டை இருக்குது. லெக் பீஸ் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சதுங்க. தயிர் பச்சடி இருக்குது. இதை தான் இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சில் சாப்பிட போகிறோம். வழக்கம் போல் இந்த போட்டியில் யார் யார் கலந்துட்டோம்னா நான், மாப்பிள்ளை, வெட்டுக்கிளி, மச்சக்காலை, கிச்சாங்க மொத்தம் 3 டீமாக செயல்பட போகிறோம். போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் காத்துட்டு இருக்கு. ரெண்டையுமே போட்டியோட இறுதியில் பாருங்க. என்ன மாப்பிள்ள? ஆமா நியூ இயர் அதுவும் சாப்பிட்டு எதுவும் சாப்பிட்டுட்டீங்களா? சாப்பிட்றலாமா? இதை இல்லம்மா இதை ஒரு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க கொடுக்குற 1000 ரூபா வாங்கிட்டு அங்க போகணும். அதுவும் நியூ இயர் வேற, காலையில பிரியாணி வேற போட சொல்லிவிட்டீங்க. நான் எதுவுமே சாப்பிடாம விருதத்தோட இருக்கேன். ஒரு பிடிச்சிட்டு இதை வாங்கிட்டு பின்னாடி போயிருவாங்க. ரைட்டு, சாப்பிட்டு செஞ்சிருவீங்க. ஆனா அதெல்லாம் கன்ஃபார்ம். சரி ரைட்டு, ஓகே. என்ன வெட்டுக்கலையே, நீ என்ன சொல்ற? உங்க டீம் என்ன சொல்லுது? நாங்க நீ கண்டிப்பா சாப்பிட்டு முடிச்சோம்னா இதெல்லாம் என்ன ஈஸியா தூசி மாதிரி ஊதிட்டு போறியா? மச்சாங்களா சாப்பிட்டு செஞ்சிருலா? என்ன ஜெயிச்சிருவியா? சரி கிச்சா, ஊதி விட்டு போயிருவீங்களா? கீழே ஊதி விட கூடாது, சாப்பிடணும். புரியுதா? சரி ரைட்டு, பாப்போம் என்னன்னு. நானும் சாப்பிட்டு வந்தாங்க என்னன்னு எல்லாமே வியூவர்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க. போட்டியோட இறுதியில் தெரிய போகுது, பார்க்கலாம். ரைட்டு, என்ன சாப்பிடலாமா மாப்பிள்ள? ரெடி? ரெடியா? ரெடி, 1 2 3. மாப்பிள ஆமா மொரட்டு வீசுங்க. லெக் பீஸை பாருங்க. நல்லா சரியான பீஸா மாட்டிக்கிட்டு உங்களுக்கு. ஆமா என்னட்டு முரட்டான ஒரு லெக் பீஸ் மாட்டிக்கிட்டு. இந்த போய் ரொம்ப சூப்பரான லப்பி.
இங்க பாருங்க, முட்டை சாப்பிட போறோம் 2 பேரும் ஒரே டைம்ல. லெக் பீஸ் சூப்பரா சாப்பிட்டது. இங்க பாருங்க சூப்பரா முட்டை. அண்ணா, ம் இன்னைக்கு போட்டிடா ஆ நான் காசு வைக்க போறோம். ஏறு ஏறு பாப்போம். எல்லாரும் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் ஆதரவாக இருக்கீங்கிறது நல்லா தெரியுது. ரொம்ப இந்த புத்தாண்டு தினத்தில் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். ஓ என்ன வெட்டிக்கலையே சொல்லுங்க. முடிச்சிட ஒரு கேப்பியா இந்தா போயிட்டு 3 பேர்டா. இங்க பாருங்க சூப்பரான பீஸ். இல்லை வெட்டிக்கலையே, சொல்லுங்கண்ணா. இன்னும் ஓடி சேர விட்டுலாம் இறங்கி இறங்கி சாப்பிட்றான். சிரிக்கணும் சிரிக்கணுமா இல்லையா? அதான் நேராக செரிமான குழாய்க்கு போயிருந்தேன். ஆமா, ஆ உட்காந்து சாப்பிட்டா கொஞ்சம் லேட் ஆகும். ஆ அங்கே உங்க மாப்பிள்ள எங்க ஐடியா விட்டு ஆ ஐடியா தான் பண்றேன். லைட்டா கீழே இறங்கி இருக்கப்ப எனக்கு. கீழே இறங்கிருக்கான். குடல் இறக்கறக்கா போகுது பார்த்துக்க மாப்பிள்ள. குடல் இறங்கிருக்க போகுது. ஆப்ரேஷன் பண்ணணும் குடல் இறக்கணும். ஆ இவங்க சரியான லெக் பீஸ். ஆ இப்ப பாருங்க சாப்பிட்டு சாப்பிடுறேன். ஆ போடா. நான் கீழே வந்துச்சு. வெட்டிக்கலையே, சொல்லுண்ணா. என்ன உன் பாட்டு மச்சக்கால வந்து வெங்காயத்துல ஆணியில தொட்டு தொட்டுட்டு சாப்பிட்றானா என்ன கறியா? அது ஒரு டேஸ்ட்ண்ணே. ஆ? அதான் தெரியாது உங்களுக்கு. அப்போ எப்போ அதை கண்டுபிடிச்சா? வெங்காயத்தை விட்டு என்ன பெரட்டா மத்தியா? ஏடா ஏந்திரிச்சு போய் நடந்து போய் அங்கே போய் தொட்டுட்டு வந்து அப்புறமே உட்காடுறா. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணாமுண்ணே. ஆமா. ஆப்ல என்ன வெட்டுக்கிளி வெளுத்து வாங்கினா? வரும்போதே பேசிட்டாரு மாமா. செலவுக்கு காசு இல்ல, காலு எலும்பெல்லாம் அள்ளி தள்ளுற சொல்லிட்டாரு. செலவுக்கு இன்னைக்கு நியூ இயருக்கு வாங்கி ஆகணுங்கன்ட்டு. நான் போட்டுடலான்னு பார்த்தா முடியாது இருக்கு. முடியாது போல இருக்கு. எல்லாம் வர 3 பேரு கூடி கூடி இன்னும் பேசிட்டு இருந்தாங்க வேற பிரியாணி போடும்போது. என்னன்னு தெரியல, லாஸ்டா தான் அந்த கதையை சொல்லுவாங்க. இல்ல வெட்டுக்கிளிய பார்த்தா பயமா இருக்கா? ஓ நியூ இயர் எதுவும் போட்டியான்னா சந்தேகமா இருக்கு, கூட செக் பண்றாரு. சந்தேகமா இருக்குமாமா நியூ இயர் ஸ்பெஷல் எதுவும் ஆயிட்டோம். ஆமா ஆமா இருக்கு, நீ சொல்றது இருக்கு மாப்பிள்ளை, வாய்ப்பு இருக்கு. செக் பண்றேன், சாப்பிட்டு செக் பண்ணுவோம். ஊத சொல்லணும். இந்த ஊதி விட்டோம்னா இலையவே இலைய ஊதி விட்டியல, நான் வாயை ஊத சொல்லணும்னு இருக்கேன்.
மச்சான். ம். நான் சாப்பிட்டேன். அப்ப வேலை முடிச்சு நம்ம அடிச்சுட்டு வந்து பேச ஆமா இதோட கொஞ்சம் பிரியாணி எக்ஸ்ட்ரா வைக்கணும். 3 பேர் ஜாப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நாளே முடிவு போயிட்டேன். தனித்தனியாலே போட்டுருமா நிறைய போட்டா இன்னும் நல்லா இருக்கும். அவன் என்ன டேஸ்ட் தான் கண்டுபிடிச்சான் அதுலயே போய் தொட்டு தொட்டுக்கிறான். மைனஸ் அவனுக்கு வந்து தயிர் பச்சை இருந்து மைனஸ். ஆமா கேஎஃப்சியில் வாங்கினா கொடுக்குறாங்களாம்மா, அதை தின்னு பழகிட்டான் இருக்கு. அதை நினைப்பு வந்தாலும் அதை விட்டு விட்டு ஆட்டி தின்னுக்கலாம். எப்படியே தின்னு முடிச்சுட்டா பாருங்க. நான் நம்ம சொந்தக்காரன் விட்டு போயிருந்தேன். அந்த பாப்பாட்ட வந்து ஆப்பிள் ஒன்று எடுத்துட்டு வாங்கினோன்னே போய் வாழைப்பழம் பிச்சுட்டு வந்துச்சு. என்னடா வாழைப்பழம் ஆப்பிள் பிச்சுட்டு வானா வாழைப்பழத்தை கொண்டாந்து பிச்சுட்டு வந்து சாப்பிடுதே அப்படின்னு நினைச்சேன். இது சொல்லி கூடாதீங்கண்ணா, நாங்க அப்படிதான் சொல்லி வளர்த்துருக்கோம். ஆப்பிள் விலை கூட விற்கிது, வாழைப்பழம் கம்மி, கொஞ்சம் வயசு வரலையும் வாழைப்பழம் தான் ஆப்பிள்னு சொல்லி வளர்த்துட்டு இருக்கோம் சாப்பிட சொல்லி அப்படின்னாப்ல. இது நல்லா இருக்கு. அது போல இப்ப மைனஸ் நினைச்சிட்டு அவன் தின்னு அதான் தயிர் பச்சடியா. இன்னைய போட்டியில இலையில வச்சிருந்த அனைத்தையும் சாப்பிட்டு முடிச்சது நம்ம வெட்டுக்கிளி டீமுங்க. சூப்பரா வெட்டுக்கிளியில தோசை மட்டாப்லங்க. வெட்டுக்கிளி சாப்பிட மாட்டாப்ல, கறி எலும்பெல்லாம் கடிச்சு தின்ட்டாப்ல. நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு சாப்பிட்டாப்ல. உண்மையிலேயே பாராட்ட வேண்டியதுதான். இவங்க இன்னைக்கு வெட்டுக்கிளி டீமுக்கு நம்ம வில்லேஜ் கரிசோறு யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா நானுங்க எப்படியாச்சும் சாப்பிட்ருவோம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுறது. நான் என்னென்னா அந்த முட்டையிலையும் சிக்கன்லையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதுக்காக டயத்தை ரொம்ப செலவிடுறதுனால சாப்பாட்டில் கொஞ்சம் கம்மியாக கவனத்தை செலுத்துறதுனால சாப்பிட முடியப்படாதுங்க. எப்படி சாப்பிட்றலான்னு நினச்சி தான்ங்கிறேன், அதுக்குள்ளேயும் அவங்க சாப்பிட்டாங்க. சரி, எனக்கு சாப்பிட டைம் இல்லாதனால விட்டுட்டாங்க. அப்படி அவன் ஜெயிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வரல. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு பேசுகிறாரு, அதை செயல்படுத்துறாரு. இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பேசுவார், செயல்படுத்த மாட்டார். அந்த மாதிரி இன்னைக்கு என்னன்னு தெரியல, மாப்பிள்ளை நல்லா சாப்பிட்ருவேன் அப்படின்னு தான் சொல்லி சொன்னார். அவர் தான் சமைச்சார். என்னன்னு தெரியல, கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே ஒதுக்கி வச்சுட்டாரு. ஏன் மாப்பிள்ளை? ஆமா பசி 2 மணி ஆனிச்சு. வெட்டிக்கிளியா பார்த்தேன் முகையான்னு சொல்லிவிட்டு அங்கனே ஒரு 1/2 பிளேட்டுக்கு தின்னுட்டோம். ஆமா எவ்வளவு மணி ஆயிட்டு. நீங்க கதை இதுதானா? அது நீங்க அப்ப ஃபர்ஸ்ட்ல வீரப்பா உலக சொன்னீங்களே, இருந்தாலும் மணி ஆயிட்டு. நம்ம எப்படி ஜெயிச்சோன்னு ஒரு நம்பிக்கையில சொல்லிட்டேன். அன்னைக்கு அப்ப சாப்பிட்டது இப்ப தெரியுது பாருங்க. இந்த இவ்வளவுதான் சாப்பிட்டுருப்பேன் அப்படின்னு பேரு. அதாவது மாப்பிள்ள எங்க எது தப்பு செஞ்சாலும் இங்க காமிச்சு கொடுத்துருக்கீங்களா? உண்மையிலேதான். நீங்க தெரியாது, நம்ம சாப்பிட்டது தெரியாதுன்னு சொல்லி சூடா இருக்கல எடுத்து சாப்பிட்டீங்க. நல்லா இருக்கு, உப்பு இருக்கு, இருக்கு, கரெக்டா இருக்கு போட்டேன். கடைசியா காமிச்சு கொடுத்துருப்பாங்க. ஸ்டாப் ஆயிட்டு பல நாள் திருடா ஒரு நாளைக்கு மாட்டுவாங்க. மாட்டிக்கிட்டே இன்னைக்கு வெற்றி பெற்ற நம்ம மாப்பிளைக்கு இந்த 1000 ரூபாய் பரிசு கொடுத்துருவோம். அங்க போறியா? ஓ பனிஷ்மெண்ட், சாரி. ஐயோ என்னையா கண்டுபிடிச்சு பேச்சாக்குலயே அங்க புரியல. வெட்டிக்கலையே 500 ரூபா குடியா, நாளைக்கு வாங்கிக்கலாம். சரி மாப்பிள வாங்க. கடன் கொடுத்தா வருஷம் முழுங்க கடன் கொடுக்காமயே போயிடும். அப்படியெல்லாம் இல்லையா? நீ என்னையா வேணாம், புதுசா டைலாக் அடிக்கிற? சரி மாப்பிள வா, பனிஷ்மெண்ட் எடுக்க போவோம். என்னம்மா பிரியாணி எல்லாம் காலையில இருந்து கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். அதனால இன்னைக்கு வருஷம் 3 நாள் பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் அப்புறம் வருஷத்துக்குள்ள எடுத்துக்கிட்டே இருக்கணுமாமா. ஆமா இன்னைக்கு பனிஷ்மெண்ட். அதனால இன்னைக்கு வருஷம் ஃபுல்லா எடுக்கணும். அதெல்லாம் வேண்டாங்கறீங்க. வேண்டாம், இன்னைக்கு ஒரு நாளைக்கு விடுங்க. உங்களுக்கு பிரியாணி எல்லாம் போட்டு கொடுத்துருங்க. அதுவும் ரைட் தான். ஆமா அது ஒரு இதா இருக்கு. அது ரைட்டா? அப்ப அவர் இன்னைக்கு பனிஷ்மெண்ட் எடுத்தா வருஷம் முழுச்சூட பனிஷ்மெண்ட் எடுப்பாரு பத்தியா? அப்ப எங்களுக்கு 1000 யாரு கொடுக்குறது? எங்களுக்கு வருஷம் 300 1000 கொடுத்தீங்களா? ஐயோ வருஷம் 300 நாளுமா? வருஷம் 300 நாளா? 300. அதுக்கப்புறம் பாயிண்ட் பிடிக்கலாம் பாரு வெட்டிக்கிட்டு. புரியுதா இல்லையா? புரியுது. நீங்க இன்னைக்கு வருஷம் ஒரு பனிஷ்மெண்ட் வேண்டாம்னா அவனுக்கு ஒவ்வொரு நாளும் 1000 வரணும்னு. இருந்தாலும் இந்த மாதிரி மட்டும் யோசிக்கிறியா நீ நல்லா? இல்லையே இன்னைக்கு நியூ இயர் இருந்தாலும் மாப்பிள்ளையா பனிஷ்மெண்ட் விடாம பாத்துக்குவோம். அடுத்த இதுல இதே நியூ இயர்னு சொல்ல முடியாது. நியூ இயர் பிறந்து இன்னோட முடிஞ்சு போயிடுவோமா? இன்னும் பனிஷ்மெண்ட் எந்த காரணமும் சொல்ல முடியாது. ரைட்டா? ஆமா சரி ரைட். ஹாப்பி கட்டாட